ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெஸ்ட் ஜிகே சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வினா எண் 1. 47வது சென்னை புத்தக கண்காட்சியானது நடைபெறும் இடம் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், திருவள்ளூர், சென்னை. பதில் சென்னை. வினா எண் 2. இந்தியாவில் பாலிடெக்னிக் அண்ட் பிஹெச்டி மாணவர்கள் சேர்க்கையில் தமிழ்நாடு டேஷ் இடம் வகிக்கிறது? 2, 1, 4, 3. பதில் 1. வினா எண் 3. இந்தியாவின் தலைசிறந்த 100 கலை அறிவியல் கல்லூரிகளில் தமிழகத்தில் இடம்பெற்றுள்ள கல்லூரிகளின் எண்ணிக்கை 22, 15, 35, 16. பதில் 35. குறிப்பு: தலைசிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் தமிழகத்தில் 22 பல்கலைக்கழகங்கள் அமைந்துள்ளன. தலைசிறந்த 100 பொறியியல் கல்லூரிகளில் தமிழகத்தில் 15 பொறியியல் கல்லூரிகள் அமைந்துள்ளன. வினா எண் 4. 2022-2023 ஆண்டுக்கான தேசிய தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் கர்நாடகம், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளம். பதில் தமிழ்நாடு. வினா எண் 5. இந்தியாவின் பெட்ரோலிய தலைநகரமாக மாறியுள்ள மாநிலம் குஜராத், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம். பதில் குஜராத். வினா எண் 6. இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் எது? டெல்லி, ஹைதராபாத், கொச்சி, லக்னோ. பதில் லக்னோ. குறிப்பு: லக்னோ நகரமானது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. வினா எண் 7. இந்திய பெருங்கடல் கடற்படை கருத்தரங்கத்தின் 8வது தலைவர் கூட்டம் நடைபெற்ற இடம் தாய்லாந்து, பாகிஸ்தான், இந்தியா, வங்கதேசம். பதில் தாய்லாந்து. வினா எண் 8. ரூபாய் 1112 கோடி செலவில் திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் கட்டப்பட்ட புதிய முனையத்தை திறந்து வைத்தவர் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நரேந்திர மோடி, நிர்மலா சீதாராமன். பதில் நரேந்திர மோடி. வினா எண் 9. இந்தியாவின் முதல் அனைத்து பெண்கள் ஷைனிங் பள்ளி தொடங்கப்பட்டுள்ள இடம் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார். பதில் உத்தரப்பிரதேசம். குறிப்பு: ஷைனிங் பள்ளி என்பது இராணுவம் கடற்படையில் சேர்வதற்கான பயிற்சி அளிக்கும் பள்ளியாகும். 1961 பாதுகாப்புத்துறை அமைச்சராக பணியாற்றிய கிருஷ்ணன் மேனன் என்பவர் சைனிங் பள்ளி என்ற யோசனையை கொண்டு வந்தார். வினா எண் 10. பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் ஹிட் அண்ட் ரன் வழக்கத்திற்கு வழங்கப்பட்ட தண்டனை காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 6 ஆண்டுகள். பதில் 10 ஆண்டுகள். குறிப்பு: ஐபிசி 1860 படி 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டு வந்தது. தற்போது 10 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. வினா எண் 11. 2023 சர்வதேச அளவில் சரியான நேரத்தில் இயக்கப்படும் முதல் 10 விமான நிலையங்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள விமான நிலையம் சென்னை சர்வதேச விமான நிலையம், மினியாபோலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம், ஹைதராபாத் விமான நிலையம், பெங்களூர் விமான நிலையம்.
பதில் மினியாபொலிஸ் செயின்ட் பால் சர்வதேச விமான நிலையம். குறிப்பு: 2வது இடம் ஹைதராபாத் விமான நிலையம், தெலுங்கானா. 3வது இடம் பெங்களூர் விமான நிலையம், கர்நாடகம். வினா எண் 12. மின்சார வாரிய ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக தமிழக அரசு உருவாக்கிய செயலியின் பெயர் என்ன? டிஎன்இபி சேஃப்டி, மனகி ஆப், இ-லேர்னிங், டிஎன்இபி ஒர்க்கர்ஸ். பதில் டிஎன்இபி சேஃப்டி. வினா எண் 13. இரத்த புற்றுநோய்க்கு வாய்வழி செலுத்த இந்தியாவில் கண்டறியப்பட்ட மருந்து எது? பரிவான், ஆஸ்பிரின், அட்ரோபின், கொல்கிசின். பதில் பரிவால். டாடா மெமோரியல் மருத்துவமனையானது பரிவால் மருந்தினை கண்டறிந்துள்ளது. உலகில் முதல் உமிழ்நீர் கர்ப்ப பரிசோதனை கருவி இங்கிலாந்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வினா எண் 13. கே-ஸ்மார்ட் செயலியை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு, கர்நாடகம், மகாராஷ்டிரா, கேரளா. பதில் கேரளா. குறிப்பு: பிறப்பு, இறப்பு போன்ற சில சான்றிதழ்களை கே-ஸ்மார்ட் செயலி மூலம் பெற முடியும். வினா எண் 14. தற்போது வரை தமிழ்நாட்டில் %% குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது? 68.5, 78.5, 77.5, 67.5. பதில் 78.5. குறிப்பு: இந்தியாவின் கிராமப்புற பகுதியில் 5.33 கோடி வீடுகளில் குடிநீர் இணைப்பு இல்லை எனவும் 2023 டிசம்பர் நிலவரப்படி 72.29% கிராமங்களில் குடிநீர் இணைப்பானது வழங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100% குடிநீர் இணைப்பு புதுச்சேரி, தெலுங்கானா, குஜராத், கோவா, அந்தமான் நிக்கோபார், தாத்ரா நகர் ஹைவேலி மற்றும் டாமன் டையூ, ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம். குடிநீர் இணைப்பு பெறுவதில் பின்தங்கியவை மேற்கு வங்கம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். வினா எண் 14. எந்த நகரங்களுக்கு இடையே கடலுக்கு அடியிலான கண்ணாடி ஈலை கேபிள் இணைப்பு திட்டத்தை பிரதமர் மோடி துவங்கி வைத்துள்ளார்? திருவனந்தபுரம் மற்றும் லட்சத்தீவு, கொச்சி மற்றும் லட்சத்தீவு, கொச்சி மற்றும் அந்தமான், திருவனந்தபுரம் மற்றும் அந்தமான். பதில் கொச்சி, லட்சத்தீவு. குறிப்பு: மேலும் கட்மாட் பகுதியில் நிறுவப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தையும் துவங்கி வைத்துள்ளார். வினா எண் 15. ஆண் குணத்தை பாதியும் பெண் குணத்தை பாதியும் பெற்ற பறவையின் பெயர் என்ன? அன்னப்பறவை, செங்காட்டான் பறவை, கடற்கூடா பறவை, பச்சை ஹனி கிரிப்பர் பறவை. பதில் பச்சை ஹனி கிரிப்பர் பறவை. வினா எண் 16. தமிழக அரசு தென்னை நார் கொள்கை வெளியிட்டுள்ள நாள்: 1/1/2024, 4/1/2024, 2/1/2024, 3/1/2024. பதில் 4/1/2024. குறிப்பு: இக்கொள்கை மூலம் 2030ஆம் ஆண்டுக்குள் 300 கோடி முதலீடு கொண்டுவர இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 60,000 பேருக்கு வேலை அளிக்கவும் இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தென்னை வளர்ச்சி வாரியமானது ஹலோ நாரியல் அழைப்பு மையத்தினை உருவாக்கியுள்ளது. வினா எண் 17. தமிழக அரசு சார்பில் காதி கிராஃப்ட் மலைத்தேனை அறிமுகம் செய்துள்ள வாரியம்: தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம், தமிழக நலத்துறை வாரியம், தமிழ்நாடு கைத்தொழில் நல வாரியம், தமிழ்நாடு வேளாண் நல வாரியம். பதில் தமிழ்நாடு கதர் கிராம தொழில் வாரியம். வினா எண் 18. இந்தியாவானது அடுத்த 10 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் மின்சாரத்தினை எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? வங்கதேசம், வியட்நாம், நேபாளம், மியான்மர்.
பதில் நேபாளம். வினா எண் 19. துவரம் பருப்பு கொள்முதலுக்கான இணையதளத்தினை தொடங்கி வைத்தவர் யார்? ஜே.பி. நட்டா, அமித்ஷா, ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங். பதில் அமித்ஷா. குறிப்பு: 2027ஆம் ஆண்டுக்குள் துவரம் பருப்பில் தன்னிறைவு பெற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வினா எண் 20. அண்மையில் வெளி மாநிலத்தவர் விவசாய நிலம் வாங்க தடை விதித்துள்ள மாநிலம் எது? உத்தரகாண்ட், அசாம், பீகார், மகாராஷ்டிரா. பதில் உத்தரகாண்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பெஸ்ட் ஜிகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும்.